L3 digit chat 23/2/4/2024. Disclaimer: this channel is an entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. ஸோ எனக்கு வந்து ரிசல்ட்டு 296 டோட்டல் பண்ணிங்கன்னா நமக்கு 17 கிடைக்கும். 2 + 6 + 9 கூட்டினீங்கன்னா 2 + 6 8, 8 + 9 17 வரும். 8 ஸோ அந்த 17 தான் இங்கே கொடுத்துருவேன். சார்ட்டோட கான்செப்ட் டோட்டல்னால் என்னென்னா, இங்கே பாருங்கள் 3 டிஜிட் இருக்கல் டெய்லி வர ரிசல்ட்டு அது மாதிரி கூட்டினீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைக்கிதுல்ல, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சார்ட்டை மேக் பண்ணியிருக்கோம். புதுசாக வீடியோ பார்க்குறோம், ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பாருங்கள் இங்கே 17. ஸோ ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோம் அங்கே போயிட்டுருக்குது. அப்படி 17 எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 7வது குரூப்பில் வரும் 17. இங்கே பாருங்கள் 2 17 சொல்ல முடியாது, இன்னொரு 17 கூட போகலாம். தென் 7 வந்திருக்கு, இன்னொரு 7 போகலாம் டெஃபினட்டாக. ஸோ திரும்ப 7 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே ஒன்று அடிச்சிருக்கு, இல்லை இங்கே போகலாம் டபுள்ஸில், இல்லை இங்கே அடிக்கலாம். ஏன்னா இங்கே ரீசெண்டாக அடிச்சிருக்குது, இங்கே போகலாம். தென் மெயின்லி 3rd ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் 4ம் பார்த்துக்குங்க. மெயினாக நம்மளோட டார்கெட் என்னோடய மெயின் டார்கெட் 3. ஸோ ஃபாலோயிங் நம்பரில் நான் மெயினாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்து வச்சுங்க. புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி கிடைக்கிறதுல நம்ம டோட்டல் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் அந்த சார்ட்டு. நம்ம ப்ளஸ் பண்ணுறோம்ல, அது இங்கே கீழே கொடுத்துருக்கேன். இந்த கலரில் என்னென்ன கிடைக்குன்னா ஒவ்வொரு மந்த்தும் அடிக்கிற ரிசல்ட் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ ஏப்ரல் மந்த்துக்கு மஞ்சள், போன மந்த்து மார்ச்சுக்கு ஆரஞ்சு, அதுக்கு முந்தின மந்த் ஃபெப்ரவரிக்கு ப்ளூ. ஒவ்வொரு மந்த் என்ன தெரியுமா பண்ணுது, போன மந்த் எங்கே அடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் அடுத்த மந்த் வரும். அவ்வளோதான், சேம் கான்செப்ட், வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு போன மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். இல்லையா இப்போ ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகி ரிசல்ட்டு ரன் ஆகிட்டுருக்குன்னா ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் அடிச்சுதுன்னா திரும்ப அதுக்கு பக்கத்தில் வரும். இல்லை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்க, அதுக்கு நான் கேரண்டி தான். இங்கே அடிச்சிருக்குது பக்கத்தில், இங்கே எல்லா மந்த்தும் இதே தான். இல்லைனா குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்னால் இந்த 0 to 27 இருக்கிற நம்ம தனியாக பிரித்து குரூப்பாக கொடுத்துருந்தோம்னா 0 to 9 குரூப்பு, 9 குரூப். இப்போ 0 குரூப் ஃபாலோ பண்ணணும்னா 0, 10, 20 3 ஃபாலோ பண்ணணும். இதில் என்னென்ன பெண்டிங் வச்சுருக்குன்னு பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் 10 வந்துருச்சு, நெக்ஸ்ட் 20 போகும். ஸோ ஃபாலோ பண்ணிங்க. தென் 10ல் இன்னொரு நம்பர் போகுது, 2-3 நம்பர் போகலாம், அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே அடிச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு டபுள்ஸ் போகலாம், இல்லை அது கீழே அடிக்கலாம், இல்லை இந்த இடத்துல அடிக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இல்லை 20 போனால் இங்கே பாருங்கள் 21 இங்கே அடிச்சிருக்கு. அப்படி டெஃபினட்டாக இந்த நம்பர் வரும், இல்லை இங்கே அடிக்கும், இல்லை இது வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே இருக்கிற நம்பரில் என்னென்னு தெரியும், உங்களுக்கு சார்ட் இருக்கணும். இந்த சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணி சார்ட்டு வாங்கிக்கோங்க. சார்ட்டு நாட் ஃப்ரீ, சார்ட்டு பே பண்ணி தான் ஆகணும். சார்ட்டோட வரி 1000 rupees. ஸோ விரும்புகிறவங்க மட்டும் சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை அந்த சார்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க அதுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சார்ட்டை பற்றின வீடியோ ஆல்ரெடி யூடியூப்லையும் போட்டிருக்கேன், அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் குரூப்பில். அதை பார்த்துட்டு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பார்த்தா தான் புரியும் ஃபுல்லாக. இதில் நான் சும்மா ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதில் விருப்பம் ஜாயின் பண்ணிட்டு சார்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதை நான் இந்த சார்ட்டை வச்சு ஆல் போர்டு ஏபிசி எடுக்கலாம், அது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நாளைக்கு நம்ம என்ன டார்கெட் வைக்க போகிறோம்னா, நாளைக்கு 18 போகலாம் கைஸ். ஏன்னா 17 வந்துடுச்சு, நெக்ஸ்ட் 18 போகலாம். ஏன்னா 18ல் ஒரு நம்பர் அடிச்சிருக்குது, இருந்தாலும் இன்னொரு நம்பர் இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். அப்படியே குரூப் போய் செக் பண்ணிங்கன்னா குரூப்பில் நமக்கு 1வது குரூப்பில் வந்து 0 குரூப்பில் வந்து 10 வந்துருக்குது, 20 போகலாம். நெக்ஸ்ட்டு 1ல் பாருங்கள் 3 11 3 21 வந்துருச்சு. சரி, ஓகே, அது மறுபடியும் போகலாம், இல்லை போகாமல் விட்டுறலாம். தென் 2ல் 2 12, நெக்ஸ்ட்டு இன்னொரு 12 வரலாம், இன்னொரு 12 போகுது. ஸோ அது என்ன நம்பர். தென் 3வது குரூப்பில் 3 போகுது. நெக்ஸ்ட்டு 4ல் இப்போ 2 14 வந்துருக்கு, நெக்ஸ்ட்டு 4 இருக்குது.
ஸோ இப்போ இதெல்லாம் என்ன நம்பர் இங்கே இருக்கிறது என்ன வரப்போகுது அதெல்லாம் தெரியணும். சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்க மட்டும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துதான் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.